நெத்திலி மீன் எறா போடணும். என்னம்மா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? எறா தொக்கு, நெத்திலி மீன் குழம்பு. தடல் புடலா. ஹாய், சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. நெத்திலி மீன் குழம்பும் எறா தொக்கும். ஃபஸ்ட்டு எறா செய்யலாம். எண்ணெய் பிடிச்சிட்டு சோம்பு கொஞ்சம், பட்டை 2, ஒரு 2 வேப்பிலை, வெங்காயம் சீக்கிரம் அடங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம், பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். அடுத்தது இந்த வதங்கிட்ட பிறகு எறா போடணும். மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இந்த எறா வந்து நல்லா சுருங்கி வந்ததும் வதக்கிட்டு மிளகாத்தூள் 4 ஸ்பூன், 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பியூர் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தண்ணி லேசாக தெளித்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இந்த எறா முழுங்குற அளவுக்கு இந்த தண்ணிலாம் சுண்டந்தோம். எறா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு மூடிடணும். இந்த மூடிட்டு ப்ரௌன் ஆன பிறகு பெப்பர் போட்டு கொத்தமல்லி போட்டு ரெடி. மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு. ஒரு 4 தக்காளி, குட்டி குட்டி தக்காளி, கொஞ்சோண்டு புளி நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக புளி, 4 தக்காளி, ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். உப்பு தேவைக்கேற்ற, கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, வெங்காயம் வதங்கணும். குழம்பு எடுத்து ஊற்றணும். 5 நிமிஷம் இது நல்லா மூடி போட்டு கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு இந்த தட்டை திறந்துட்டு அந்த மிளகாய் சுவெல்லாம் போன பிறகு நெத்திலி மீனை போட்டு இறக்கணும். நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ போடலாம். இந்த மாதிரி சுண்டி வந்ததும் தண்ணி இல்லாத போட்டு ஒரு கலக்கி நெத்திலி மீனை போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். இருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கலக்கி கொத்தமல்லி தூவி நெத்திலி மீன் குழம்பும் எறாவும் ரெடி.